வெல்கம் வீவர்ஸ். அது பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி 2026 சேலத்தில் ரவீனா என்று சொல்லக்கூடிய சுமார் 19 வயது நிரம்பிய ஒரு பெண் தன்னுடைய நண்பருடைய கல்யாணத்துக்கு போயிட்டு வர அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு ஒரு ஆண் நபரோடு கிளம்பி போகிறாங்க. அது மாதிரி போன இந்த ரவீனா மறுநாள் பொழுது விடிது காலை 7 மணி அளவில் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தால் அவங்க ரொம்ப அப்நார்மலாக இருக்கிறாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு எப்படி அப்படின்னா, ஸோ நைட்டு ஃபுல்லாக கண்ணை முழிச்சு அவங்களுடைய உடம்பிலிருந்து நிறைய எனர்ஜி வெளியேறணும் எப்படி இருக்குமோ ஒரு அலங்கோல நிலையில் இருக்கிறாங்க. அதை பார்த்ததுமே அவங்களுடைய அம்மா, என்னம்மா ஆச்சு உனக்கு, உடம்பு எதுவும் சரியில்லை அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்க பேசாதற்கு ரவீனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அம்மா என்னால் உடம்பு ஒன்றுமே முடியல, எனக்கு பயங்கரமான தலைவலி, ஒரே ஒரு டீ இல்லை காஃபி மட்டும் எனக்கு போட்டு கொடுமா, நான் போயிட்டு பெட்டில் போயிட்டு நான் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்ட்டு கிளம்பி போகிறாங்க. போயிட்டு ஒரு காலவரில் அவங்களுடைய அம்மா வந்து ஒரு காஃபி ஒன்று போட்டு வந்து கொடுக்குறாங்க. குடிச்சிட்டு அப்படியே படுத்துட்டு இருந்த ரவீனாவுக்கு தன்னுடைய இடுப்புக்கு கீழே பயங்கரமான வலி, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியவே இல்லை. கத்தவும் முடியாமல் கத்தாமல் இருக்க முடியாமல் ஒரு கட்டத்தில் வேறு வழியே இல்லை அப்படின்ற மாதிரி, அம்மா என்னால் வலி எதுவுமே தாங்கவே முடியல, தயவுசெய்து என்னை காப்பாற்றுங்க, என்னை ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போவாங்க அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. இதை கேட்ட ரவீனாவுடைய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தூக்கி வாரி போட்டுருது. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி தெரியலையா, கல்யாணத்துக்கு தானே போகிறேன்னு சொல்லி போனான், இது மாதிரி திடீர்னு வந்து வலி வலின்னு அழறாளே அப்படின்ற மாதிரி உடனே 108 ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி அருகில் இருக்கக்கூடிய ஒரு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போகிறாங்க. அது மாதிரி கொண்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட்டு பார்த்து கொண்டு இருக்கும்போது அந்த பெண்மணியினுடைய உயிர் வந்து பிரியுது. பிரிஞ்சதுமே அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு பயங்கரமான துயரம். ஏன் அப்படின்னா, தனக்கு பிறந்தது ஒரே ஒரு பெண் குழந்தை மட்டும்தான், அவங்களே இறந்துடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ ஒரு வருத்தம் இருக்கும். பயங்கரமாக அழுகிறாங்க. இப்போது ரவீனாவுக்கு அட்டாப்சி பண்ணுறாங்க. அட்டாப்சி பண்ணும்போது தான் அந்த பெண்மணி திருமணத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஆண் நபரோடு அன்று இரவு முழுவதும் கழிச்சிருக்கிறாங்க. அது மாதிரி அன்று இரவு முதல் அவனோடு கழித்ததில்லை, பல முறை உடலுறவு கொண்டதில்லை, அவங்களுடைய பிறப்புறுப்பு பயங்கரமாக காயம் ஏற்பட்டு சிராய்ப்புக்கு உட்பட்டு அளவுக்கு அதிகமான ரத்தம் வெளியேறி இருக்குது அப்படின்னு சொல்லியும், அந்த பிறப்புறுப்பில் ஒரு ஆண் நபருடைய பல் கடிச்ச அந்த காயம் இருக்குது அப்படின்ற மாதிரியும் இன்னும் நிறைய விஷயங்கள் அந்த அட்டாப்சி ரிப்போர்ட்டில் வருது. இது எல்லாம் கேட்க கேட்க ரவீனாவுடைய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தன்னுடைய மகள் இவ்வளோ ஒரு மோசமான ஒரு செயல் இருந்திருக்கலாங்களா அப்படின்ற மாதிரி பயங்கரமாக மனு வருத்தம் ஆகுறாங்க. ஒரு பக்கம் அவங்களுடைய மகள் அந்த வாங்கி கொடுத்த அந்த கெட்ட பேரை சுமக்கிறதா, இன்னொரு பக்கம் தன்னுடைய மகள் இறந்துட்டாளே அப்படின்ட்டு அந்த வருத்தத்தில் அவங்க அழறதா அப்படின்னு எதுவுமே புரியாமல் அப்படியே தேங்கி கலங்கி நிற்கிறாங்க. இருந்தாலும் வித்துட்டாங்க, என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி அட்டாப்ஸ் ரிப்போர்ட்டை வாங்கிட்டு அவங்களுடைய மகளுக்கு செய்ய வேண்டிய சடங்கு சம்பிரதாயம் இது எல்லாமே செய்து அவங்கள தகனம் பண்ணுறாங்க. இப்போது போலீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதை வந்து ஒரு கேஸாக வந்து டாக்டர் இருக்கும்போதே ஃபைல் பண்ணி கொண்டு போயிட்டு இந்த கேஸ் வந்து விசாரணை மேற்கொள்ளணும். ஏன் அப்படின்னா, இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெத்து தான். அந்த ஆண் நபர் அந்த பெண் அழைச்சிட்டு போனவங்க யார், அவங்களுடைய அந்த ஆண் நபர் தான் இவங்களை சீரழிச்சாங்களா, இல்லை அப்படின்னா கூட சேர்ந்துட்டு ஒரு 4-5 பேர் சேர்ந்து இந்த பெண்மணியை இதுமாரி செஞ்சாங்களா அப்படின்னு நிறைய வந்து சந்தேகம் எழுது. ஏன் அப்படின்னா, அந்த பெண்மணியுடைய பிறப்பிறப்பு அப்படியே சிதைச்சிருக்கிறாங்க. அப்படியே வாயால் பயங்கரமாக கடித்து சொல்ல முடியாத அளவுக்கு அந்த பெண்மணியை சித்திரவதை பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுடைய அந்தரங்க உறுப்புகள் இது எல்லாமே அதாவது ஆண் நபருடைய அந்த கடிச்சு ரத்தம் வெளியேறி இருக்குது. அந்த அளவுக்கு அவன் மனித மிருகு மாதிரி நடந்திருக்கிறான் அப்படின்ற விஷயம் தெரிய வருது. இப்போ பேரண்ட்ஸ் கிட்ட வந்துட்டு உங்களுடைய மகளுடைய நண்பர்கள் அப்படின்னு சொல்லி யாராவது உங்களுக்கு பேசியிருக்கிறாங்களா, இல்லை உங்களுடைய மகள் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறாங்களா அப்படின்னு மாதிரி கேட்கும்போது, ஆமாம், அர்ஜுன் அப்படின்னு சொல்கிற ஒரு பையன் அடிக்கடி எங்களுடைய வீட்டாண்ட வருவான், என்னுடைய மகளுடைய நண்பன் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி அந்த திருமணத்துக்கு போனாங்க இல்லையா, அன்று இரவு 9 மணி அளவில் அவன் தான் என்னுடைய வீட்டான் வந்து என்னுடைய மகள் அவங்க கூட தான் கடைசியாக போனாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுடைய அப்பா அம்மா எடுத்து சொல்ல, இதை கேட்ட போலீஸ் அவங்களுக்கு தேடுற வேலை மிச்சம். நேராக போயிட்டு அர்ஜுன் இருக்கக்கூடிய அந்த ஹாஸ்டல் மற்றும் ரூமை ஒட்டி இருக்கக்கூடிய எல்லா பகுதியிலையும் தேடி பார்க்குறாங்க. எங்கே தேடியும் அந்த அர்ஜுன் கிடைக்கவே இல்லை.
அப்போ போலீஸுக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரியுது. இந்த பெண்மணிய அவன் எதுவோ செஞ்சிருக்கிறான், செஞ்சதுல அவங்க இறந்திருக்கிறாங்க. இந்த இறந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சதுனால அவன் எங்கேயோ தலைமறைவாயிருக்கிறான் அப்படின்ற விஷயம் தெரிய வருது. இப்போ இறந்து போன ரவீனா அவங்களுடைய மொபைல் எடுக்கிறாங்க. மொபைல் எடுத்து பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் வந்து பாஸ்வேர்டு எல்லாம் போட்டு இருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி ரவீனாவும் பாஸ்வேர்டு போட்டு இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் அவங்க போடலை. சரிங்களா? ஏன் அப்படின்னா அப்பா அம்மாவுக்கு கொஞ்சம் நல்ல பெண் மாதிரி நல்லா தான் இருந்திருக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய அறியாமை தவறான ஒரு நபரோடு பழக்கத்தில் ஏற்பட்டு அவங்களுடைய உயிரை விட்டு இருக்கிறாங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ரவீனாவுடைய அப்பா அம்மா ரவீனாவுடைய மொபைலை எடுத்து அதை வந்து போலீஸ் கிட்ட கொடுக்குறாங்க. இவங்களும் செக் பண்றாங்க. செக் பண்ணதுல அந்த அர்ஜுன் அப்படின்ற சொல்லக்கூடிய அந்த பையனுக்கு பல முறை கால் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி அவனுடைய மொபைல் நம்பர் கிடைக்குது. அந்த மொபைல் நம்பரை கிடைப்பதை வச்சு அவன் எங்க இருக்கிறான் அப்படின்றத ட்ரேஸ் பண்ணதுல அவன் இவங்க இருக்கக்கூடிய இடத்திலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் தலைமறைவா இருக்கிறான் அப்படின்ற விஷயம் தெரிந்து அவனை அந்த இடத்துக்கு போயிட்டு கைது பண்ணி கொண்டு வந்து அவங்ககிட்ட விசாரணை மேற்கொள்றாங்க. அது மாதிரி விசாரணை மேற்கொள்ளும் போது அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, எனக்கு எதுவுமே தெரியாது, அன்னைக்கு என்னுடைய நண்பருக்கு கல்யாணம் அப்படின்ட்டு இறந்து போன ரவீனா இருக்கிறாங்க இல்லையா, அவங்க தான் வந்து என்னை வீட்டாண்ட வர சொன்னாங்க. வீட்டாண்ட வர சொல்லி என்னை அழைச்சி போயிட்டு விட சொன்னாங்க. விட்டுட்டு நான் கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்போ போலீஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, உங்களை அவங்க தான் வந்து கொண்டு போயிட்டு விட சொன்னாங்க. நீங்க எங்க கொண்டு போயிட்டு விட்டீங்க, எந்த நண்பருக்கு திருமணம் ஆச்சு, எந்த திருமண மண்டபத்துல கல்யாணம் ஆச்சு, இது எல்லாத்தையும் சொன்னா அந்த இடத்துக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சு நாங்க கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி குறுக்கு விசாரணையில அந்த அர்ஜுன் கிட்ட போலீஸ் கேட்க அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, ஒரு நேரத்துல ஒரு அந்த கல்யாண சத்திரம் பேர் சொல்றான், இன்னொரு நேரத்துல இன்னொரு கல்யாண சத்திரம் பேர் சொல்றான். திருமண மண்டபத்தினுடைய பேர் வந்து மாற்றி மாற்றி சொல்றதுல போலீஸுக்கு இவன் சொல்றது முழுக்க முழுக்க பொய் அப்படின்றது நல்லாவே தெரியுது. இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, அர்ஜுன் மேல 100% இவன் தான் குற்றவாளி, இவன் தான் என்னவோ பண்ணியிருக்கிறான் அப்படின்ற மாதிரி அவனை கைது பண்ணி கொண்டு போயிட்டு கஸ்டடியில் வைக்கிறாங்க. இதற்கு இடையிலேயே அர்ஜுனோடு அவங்களுடைய பேக்ரவுண்ட் அப்படின்றது ஒரு வெயிட்டானது. ஸோ நிறைய அரசியல் பின்புலம் இதெல்லாம் இருப்பதால என்ன ஆகுது அப்படின்னா, அந்த அரசியல்வாதிகள் டைரக்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி அர்ஜுனை வெளிவிடு, உலகத்துல பண்ணாத தப்பா அவன் பண்ணிட்டான், இப்போ அவன் தான் இப்போ அந்த பொண்ணை நவோ பண்ணியிருக்கிறான், இப்போ அதை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க, அவனை வெளியிடுங்க, அவனை அடுத்த கட்ட விசாரணைகளை நீங்க அழைச்சிட்டு போனீங்க அப்படின்னா நீங்க அங்க உயிரோடவே இருக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி போலீஸுக்கு வந்து மிரட்டல் விடுறாங்க. இது எல்லாம் கேட்ட போலீஸ் ஒரு கட்டத்துல இந்த கேஸ் எடுத்து நடத்தலாமா இல்ல விட்டுலாமா அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் இது வந்து பெண்கள் பாதுகாப்பு சம்பந்தமான ஒரு கேஸ் அப்படின்றதால எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அங்கு இருந்த அந்த போலீஸ் அதிகாரி அவருடைய துணிச்சலுக்கு நம்ம பார்த்து சொல்லணும். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த கேஸை எடுத்து நீங்க பின்பக்கம் பின்புலம் அதாவது பேக்ரவுண்டு நீ எவனா எவ்வளோ ஃபோர்ஸ்னா பண்ணு, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, இந்த கேஸினுடைய முழு வழக்கையும் நான் எடுத்து நடத்தி யார் குற்றவாளியோ அவனுக்கு நான் கட்டாயம் தீர்ப்பு, அதாவது யார் குற்றவாளியோ அவனுக்கு கட்டாயம் நான் சிறைக்கு அனுப்புவேன் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு சபதம் எடுத்து அர்ஜுன் அவன் மீது இப்போ நல்லாவே தெரிஞ்சிருச்சு. ஏற்கனவே அவங்க மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா இவன் தான் கொலை பண்ணா அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு இப்போ அரசியல் பின்புலத்திலலாம் வந்து சொன்னதில் இவன் தான் குற்றவாளி 100% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எதற்காக அந்த கொலையை பண்ணா, அர்ஜுனுக்கும் ரவீனாவுக்கும் எப்படி பழக்கம் ஏற்பட்டுச்சு, அவன் அன்று இரவு என்ன பண்ணான், இதுதான் அவங்களுக்கு தேவை போலீஸ்க்கு. சரிங்களா? அது மாதிரி கேட்கும்போது அர்ஜுன் என்ன சொல்ற அப்படின்னா, நானும் ரவீனாவும் +1 +2 மற்றும் டிகிரி இது எல்லாமே நாங்கள் ஒன்னா படித்தோம். இது எல்லாமே நாங்கள் ஒன்னா படிச்சதுல எங்க 2 பேருக்கும் இடையே படிப்புல போட்டி ஏற்பட்டுச்சு. நீங்க நிறைய மார்க் எடுக்கிறீங்களா, அதாவது நீங்க நிறைய பர்சன்டேஜ் மார்க் எடுக்கிறீங்களா, நான் நிறைய பர்சன்டேஜ் மார்க் எடுக்கிறேன், அது மாதிரி எங்களுக்கு இடையே போட்டி ஏற்பட்டது. அந்த போட்டியில நாங்கள் 2 பேரும் மொபைல் நம்பர் வந்து ஷேர் பண்ணிட்டு நிறைய முறை 2 பேரும் மாற்றி மாற்றி பேசிட்டு இருப்போம். அதே மாதிரி படிப்பு சம்மந்தமெல்லாம் நாங்கள் பேசுவோம். படிப்பு சம்பந்தத்தை தவிர ஓரிரு நாட்கள் நாங்கள் சொந்த விஷயம் பற்றி நாங்கள் பேசிப்போம்.
இது என்ன ஆகுது அப்படின்னா நாளடைவில் செல்ல செல்ல அப்படியே காதலா மாற ஆரம்பிச்சது. காதலா மாற ஆரம்பிச்சதுல எங்களுடைய ஃபைனல் இயர் ஸோ அதாவது அந்த கடைசி ஆண்டு இருக்குது இல்லையா, ஃபைனல் இயர் முடியும்த்துக்கு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி இருக்குது இப்போ இந்த சம்பவம் நடக்கும்போது. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அந்த ரவீனாவும் இந்த அர்ஜுனும் 2 பேருக்கும் இடையே அடிக்கடி சண்டைகள் இது மாதிரிலாம் வர வர, இதுக்கப்புறம் நீ என் முகத்திலே முழிக்காத, இன்னும் 2 மாசம் தான், அப்புறம் நீ யாரோ நான் யாரோ அப்படின்ற மாதிரிலாம் மேலும் 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 சண்டையும் போறது, அதே மாதிரி ஒற்றுமையாகவும் இருக்குது, சண்டை போறது ஒற்றுமையா இருக்கிறது, இதே மாதிரி இருக்கு. பொதுவாகவே லவர்ஸ்ன்னு அப்படி தானே, சண்டை போட்டுப்பாங்க, அப்புறம் வந்து ஒன்னா பேசுவாங்க, இதே மாதிரி தானே போயிட்டு இருக்கோம். இது மாதிரி இருக்க பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி இரவு ரவீனா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரே ஒரு நாள் நீ என் கூட பழகினத்துக்கு நான் உன் கூட இருக்கிறேன். அதுவாட பொழுது வெடிஞ்சா, அதாவது பிப்ரவரி 7ஆம் தேதி பொழுது வெடிஞ்சா நீ யாரோ நான் யாரோ, சரியா? அதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எந்த பேச்சு எதுவுமே கிடையாது. மொபைல் நம்பர் இது எல்லாமே நான் டெலீட் பண்ணிடுவேன், உன் நம்பரை நான் பிளாக்ல போட்டுருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதைய அர்ஜுனும் ஏத்துக்கிறான். ஓகே, ஒரே ஒரு நாள் நீ என் கூட இருக்கிற அப்படின்னா நானும் உன் கூட இருக்கிறேன், அதோட நம்மளுடைய இந்த நட்பு காதல் இது எல்லாமே நம்ம துண்டிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். இதை கேட்டு இவங்க ரவீனா என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களுடைய அப்பா அம்மா கிட்ட என்னுடைய நண்பருக்கு திருமணம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தொடக்கத்தில் உங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து வேணாம் போவேணாம் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. இருந்தாலும் இந்த காலத்து பெண்கள் எப்படியும் கேட்க மாட்டாங்க இல்லையா, நீ எப்படி போவ, நானா கொண்டு போயிட்டு விட்டு வரட்டுமா அப்படின்னு அவங்களுடைய அப்பா கேட்குறாங்க. அதற்கு ரவீனா என்ன சொல்றாங்கன்னா, வேணாம் வேணாம், என்னுடைய நண்பன் அர்ஜுனே வரான், அவனே என்னை கொண்டு போய் விடுவான் அப்படின்ற மாதிரி இவங்க ரெடியாக வராங்க. ரவீனா கரெக்டாக வந்து ஒரு 9 மணி போல் அர்ஜுனும் இவங்க வீட்டாண்ட வரான் இரவு நேரம். இப்போது அர்ஜுனும் ரவீனாவும் 2 பேரும் பைக்கில் ஒன்றா போகிறாங்க. போனவங்க நேராக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ அவங்க வீட்டாண்டு இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ட் ஹவுஸ், அதாவது இந்த லாட்ஜ் இருக்குது இல்லையா, அந்த லாட்ஜில் போயிட்டு ரூம் புக் பண்ணுறாங்க. ரூம் புக் பண்ணிட்டு அந்த ரூமில் புக் பண்ணும்போது 2 பேரும் யார் அப்படின்னு சொல்லி கேட்டால் கணவன் மனைவி அப்படின்ற மாதிரி பொய் சொல்லியிருக்கிறாங்க. பொய் சொன்னதுனால தான், கணவன் மனைவி அப்படின்றதுனால இந்த லாட்ஜில் அவங்களுக்கு இடமே கொடுத்துருக்குறாங்க. இவங்க அறை எண் 407 அப்படின்ற அறை எண்ணை சூஸ் பண்ணி அங்கே போகிறாங்க. போயிட்டு இந்த அதாவது இந்த கல்லூரி வாழ்க்கை நம்மளது எப்படியெல்லாம் போச்சு, நாங்கள் எப்படியெல்லாம் நம்ம சண்டை போட்டுட்டோம், நாம் எப்படியெல்லாம் ஒன்றா இருந்தோம், எப்படி நம்ம சந்தோஷமாக நம்மளுடைய லைஃப் கழித்தோம் அப்படின்ற மாதிரிலாம் தொடக்கத்தில் பேசி 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 ஒரு கட்டத்தில் இவங்க 2 பேரும் தனியாக இருக்கிறாங்க இல்லையா, அப்போ என்ன கட்டாயம் தப்பு பண்ணுவாங்க இல்லையா. ஸோ இதே மாதிரி பேசி பேசி தொடக்கத்தில் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அர்ஜுன் அவனுடைய துணியை அவன் ரிமூவ் பண்ணுறான். பிறகு அப்படியே ரவீனாவுடைய அவங்களுடைய துணியை அவன் ரிமூவ் பண்ணிட்டு 2 பேரும் உல்லாசமாக இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு முறை உல்லாசமாக இருந்ததில் அர்ஜுனுக்கு அவ்வளோ சந்தோஷம் இல்லை. பிறகு திரும்ப 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 அது மாதிரி அன்னைக்கு நைட்டு மட்டும் கிட்டத்தட்ட சொன்ன நம்ப மாட்டீங்க, ஒரு 6-7 முறை அது மாதிரி வந்து அவன் ட்ரை பண்ணியிருக்கிறான். இதில் என்ன ஆகுது அப்படின்னா, முதல் முறை பிரச்சனை இல்லை, 2வது முறை அவன் உடலுறு கொள்ளும் போதே அந்த அதாவது ரவீனாவுடைய பிறப்புறுப்பு வந்து கிழிஞ்சு அதில் நம்மளுடைய பிறப்புறுப்பிலிருந்து ரத்தம் வந்து வெளியேற ஆரம்பிச்சிருக்குது. நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், பெண்களுடைய பிறப்புறுப்பில் ரத்தம் வெளியேறுது அப்படின்னா அந்த மாதவிடாய் டைமில் மட்டும்தான் வெளியேறணும். அந்த 3 அல்லது 5 நாட்கள் தவிர மற்ற நாட்கள் எல்லாம் வெளியேறுது அப்படின்னா நீங்கள் கட்டாயம் ஒரு நல்ல டாக்டரை போயிட்டு அணுகி என்ன அப்படின்றத பார்த்துக்கணும். ஏன் அப்படின்னா, அந்த பிறப்புறுப்பில் ரத்தப்போக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னாவே அவங்களுடைய உயிர் எப்போ வேண்டியாலும் பிரியும், சரிங்களா? அதே மாதிரி இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, உடலூரில் இருக்கும்போதே ரவீனாவுடைய பிறப்புறுப்பிலிருந்து ரத்தம் வெளியேறுது. அது மாதிரி வெளியேற ரவீனா என்ன சொல்லிடுறான், டே போதுண்டா வேணாம் வலிக்குது, ரத்தம் வெளியே போகுதுடா, இது மாதிரி போகக்கூடாது, பெண்களுக்கு இது மாதிரி போனால் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது எல்லாம் ஒரு பொருட்டாவே மதிக்காத அந்த அர்ஜுன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, மேலும் 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 தொடக்கத்தில் வந்து தொடச்சிட்டு இப்போ ரத்தம் நின்றுச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி 3வது முறை 4வது முறை இது மாதிரி திரும்ப திரும்ப பண்ண என்ன ஆகுது அப்படின்னா, உள்காயம் ஏற்பட ஆரம்பிச்சது. பிறப்புறுப்பிலே வந்து உள்காயம் ஏற்பட ஆரம்பிச்சது. இப்போ வெளியில கிழிஞ்சி ரத்தம் வந்தது போய் இப்போ உள்ளேயும் கிழிஞ்சி ரத்தம் வர ஆரம்பிக்குது. இது என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ரவீனாவால என்ன சொல்றதுன்னே தெரியல, பயங்கரமா கத்துறாங்க. ஒரு பக்கம் கத்தனா
பக்கத்தில் இருக்கக்கூடிய ரூமில் இருக்கிறவங்க ஓடி வந்து என்ன ஏதுன்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா. அப்போ அவங்களால கத்தவும் முடியாமல் என்ன பண்ணுறதுன்னே சொல்லி இவங்க ஏடாகூடமாக ஒரு மனித மிருகக்கிட்ட வந்து நம்ம மாட்டிட்டோம் போல, நாம் எப்படி தான் நம்ம இவங்ககிட்ட இருந்து வெளியே போகிறோமோ அப்படின்னு சொல்லி தெரியல. நாம லவ்வர் காதலன் அப்படின்னு சொல்லி தான் இங்கே வந்தோம். ஆனால் இவன் சரியான காம கொடூரனா இருப்பான் போல, இவ்வளோ நேரம் ஆகியும் நம்மளை இந்த அளவு சித்திரவதை பண்ணுறானே அப்படின்ற மாதிரி அவங்க எவ்வளோ எடுத்து சொல்கிறாங்க. அதோடு இல்லாமல் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவனுடைய வாயை வச்சு அங்கங்கே கடிக்க ஆரம்பிக்கிறான். அவங்களுடைய அந்தரங்க உறுப்புகள் இது மாதிரி இடத்துலலாம் வந்து கடிச்சதில் அந்த பல் இறங்கி அங்கேயும் ரத்தம் வருது. அந்த அளவுக்கு அவன் அது ரொம்ப அந்த ரபீனாவை சித்திரவதை பண்ணிக்கிறான். என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியாமல் இப்போது அர்ஜுனுக்கு அவனுடைய உறுப்பிலிருந்து அதாவது அந்த திரவம் வெளியேறதுனால அவன் அதாவது ஒரு மாதிரி டல்லாகிறான். அமைதியாக சுமார் இரவு அதாவது அதிகாலை 4 மணி போல் அவன் என்னால் முடியாமல் அமைதியாக படுக்கிறான். எப்படா அவன் படுப்பான் அப்படின்றத பார்த்துருந்த ரபீனா உடனே தன்னுடைய அதாவது அவங்க தங்கியிருக்கக்கூடிய அந்த அறையினுடைய பாத்ரூம் போகிறாங்க. போயிட்டு அங்கேயே வந்து ஒரு முறை அவங்களுடைய உடம்பு ஃபுல்லாகவும் க்ளீன் பண்ணிட்டு வந்து தான் போட்டுட்டு போன அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து மாட்டிட்டு உடனே வெளியே வராங்க. அது மாதிரி அவங்க வெளியே வரும்போது அதிகாலை 4:30 மணி. அந்நேரத்துக்கு அங்கே அதாவது ஆட்டோ எதுனா இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. இவங்களுடைய நேரம் அந்த நேரத்தில் கரெக்டாக வந்து ஒரு ஆட்டோ வருது. உடனே என்னை வந்து இந்த இடத்துல விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த ஆட்டோவில் அந்த டிரைவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள உட்கார வச்சு எடுத்துன்னு போய் அவங்க வீட்டாண்ட விடுறாங்க. அது மாதிரி விடும்போது சுமார் 5 மணி இருக்கும். நேராக உள்ளே போனவங்க தன்னுடைய வீட்டினுடைய கதவை போயிட்டு தட்டி அவங்களுடைய அம்மா கதவை திறந்து உள்ளே வந்ததுமே அவங்களுடைய அம்மா பார்த்ததுமே கண்டுபிடிச்சிடறாங்க அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி. அம்மா என்னால் எதுவுமே முடியல, எனக்கு பயங்கரமாக தலைவலிக்குது, எனக்கு ஒரு கப் காப்பி அல்லது டீயோ கொடுமா அப்படின்றாங்க. அதான் நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா. அதுமாரி அவங்களுடைய அம்மா கிட்ட சொல்லிட்டு இவங்க ரவீனா உள்ளே போயிட்டு பெட்டில் போயிட்டு படுத்திருக்கிறாங்க. ஆனால் ரவீனாவால் படுக்கவே முடியல. ஏன் அப்படின்னா அவங்களுடைய அந்தரங்க உறுப்பில் அவன் கடிச்சான் பார்த்தீங்களா, அது விஷம் ஏறாப்புலுக்குது. அப்படியே அவங்க துடிக்கிறாங்க. அவங்களுடைய பிறப்புறுப்பில் திரும்பவும் அந்த ரத்தப்போக்கு போயிட்டே இருக்குது. ஆனால் பயங்கரமாக பயந்த ரவீனா இதுக்கு மேலே நம்ம வீட்டில் இருந்தோம் அப்படின்னா நம்ம இறந்துடுவோமோ என்ன அப்படின்னு சொல்லி தெரியல. இப்போவே நம்ம கோமா ஸ்டேஜுக்கு போன மாதிரி இருக்குது. ஆகையால் இந்த விஷயத்த தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்ற மாதிரி கிளம்பி வெளியே வராங்க. ஒருவேளை இந்த விஷயத்தை எடுத்து சொன்னால் என்ன அவங்களுடைய மனசு கஷ்டமாகுமோ அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து இந்த விஷயத்தை வெளியே சொல்லாமல் இருக்கிறாங்க. உடனே நான் இம்மிடியேட்டாக ஹாஸ்பிட்டல் போகணும், எனக்கு வந்து ஒரு ஆம்புலன்ஸ் ஒன்று ரெடி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ரவீனா சொல்ல அவங்களுடைய அப்பா 108 ஆம்புலன்ஸை கால் பண்ணி வெறும் 10 நிமிஷத்தில் அவங்க வீட்டாண்ட வர வைக்கிறாங்க. ரவீனாவும் அவங்களுடைய அப்பா அம்மா துணையோடு ஏறி அந்த 108 ஆம்புலன்ஸில் உட்காந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அதாவது தனியார் ஹாஸ்பிட்டல் தான் கொண்டு போனோம் அப்படின்னு போகிறாங்க. ஆனால் அதாவது தனியார் ஹாஸ்பிட்டல் தூரம் இருக்குது, பக்கத்திலே தான் அதாவது கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி அப்படின்றதுனால பக்கத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே கொண்டு போயிட்டு அங்கே அட்மிட் பண்ணக்குள்ள ரவீனாவுடைய பிறப்புறுப்பிலிருந்து அளவுக்கு அதிகமான ரத்தம் வெளியேறி அவங்களுடைய உயிர் கை கால் துடிக்க அங்கேயே வந்து அவங்க இறந்து போயிடுறாங்க. இதை பார்த்து அவங்களுடைய பெற்றோர் பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறாங்க. இது மாதிரி தான் அந்த ரவீனாவுடைய உயிர் வந்து பிரிஞ்சிருக்குது. ஆக்சுவலாக இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்பலாம், அதாவது நீங்கள் உணரலாம். ஆனால் நான் சொல்கிறது முழுக்க 100% உண்மையான கிரைம் தான் இது, சரிங்களா. இதில் பொய்யோ கட்டுக்கதையோ இதெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் இது வந்து ஒரு விழிப்புணர்வாக தான் சொல்கிறேன். இதை பார்க்கக்கூடிய ஆண்களோ அல்லது பெண்களோ உங்களுடைய மனைவி கிட்டேயோ அல்லது உங்களுடைய காதலர்கிட்டயோ இது மாதிரி நீங்கள் உடலுறவு கொள்றீங்க அப்படின்னா உங்களுடைய காதலரோ அல்லது உங்களுடைய மனைவியினுடைய பிறப்புறுப்பிலிருந்து இரத்தப்போக்கு வெளியேறிச்சு அப்படின்னா உடனடியாக நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் நிறுத்திட்டு அவங்க வேலை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு அவங்கள அட்மிட் பண்ணி அவங்களுக்கு உடனடியாக அந்த அதாவது ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னா அதுக்கு ஒரு தீர்வை வந்து நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கணும், சரிங்களா. நீங்கள் எவ்வளோதான் காமவெறி பிடிச்சவனாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, அவங்களுடைய உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம். நாம் எல்லாம் நினைக்கிறோம் அது என்ன அது சுகம் அப்படின்னு சொல்லி, ஆனால் அது சுகம் கிடையாது. அதுதான் ஒரு உயிரை உற்பத்தி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு உறுப்பு, சரிங்களா. ஆகையால்
நீங்கள் அதாவது பெண் உறுப்புலையோ இது மாதிரி ரத்தப்போக்கு ஏற்படுது அப்படின்னாவே உடனடியாக நீங்கள் செய்யக்கூடிய வேலையை நிறுத்தி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டு அவங்க ட்ரீட்மெண்ட்டை பார்க்கறது தான் நல்லது அப்படின்னு சொல்லி இது ஒரு விழிப்புணர்வையே ஏற்றுங்க அப்படின்னு சொல்லியும் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.